சாமி அவர்களிடம் தொடர்பு கொண்டு ஆண்டுகளாக சாமி காட்டிய வழியில் நெறி பெறலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமிகளுக்கும் தெரியும், சாமி அம்மா அவர்களுக்கும் தெரியும். இப்பொழுது நாம் இவ்வளவும் பேசிக் கொண்டிருந்ததை வச்சு சாமியிடம் ஒரு கேள்வி. 4 மணிக்கு தூக்கம் தெளிந்தாலும் விடிய காலம் எந்திரிச்சு நாங்கள் தியானத்தில் இருக்கோங்க. சாமி கணவன் மனைவியா தியானம் இருக்குங்க. சாயந்தரம் 7 மணிக்கு தியானம் இருக்குங்க. எல்லா நேரம் தியான உணர்வோடவே இருக்கும். இந்த 24 நேரம் சொல்ல போனா தியான உணர்வோட இருந்துட்டு இருக்கோம். எல்லா அன்பர்களுமே அப்படியே தான் இருக்காங்க. மாரியப்பன் கேட்ட மாதிரி நாங்க எல்லாம் அந்த நிலைக்கு தயாராகிட்டு சாமியினுடைய வழியில் வந்துட்டு இருக்கோம். அப்படி நாங்க தியானத்துல வலுவாக இருந்து கொண்டு இருந்தும் காலையில குளிச்சுட்டு இந்த உணர்வுகள் நாம பேசும்போதுங்க, நான் போய் சாப்பாட்டுல அமரும் போதுதான் சாமி இப்ப உதயத்துல கொடுத்தீங்க, யாரெல்லாம் துரோகம் செஞ்சார்களோ, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்ததோ, இந்த சாப்பாட்டுல உட்காரும் போதுதான் சாமி அந்த உணர்வுகள் நம்மளை இயக்குது. சந்திரா, அந்த வீட்டுக்காரமா அப்படி பண்ணிருச்சே, அந்த கொடுக்கல் வாங்கல் நம்ம இப்படிதான் நல்லது செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு துரோகம் பண்றாங்களே என்ற உணர்வுகள் அந்த சாப்பாட்டு நேரத்தில் இயக்குகிறது. இப்ப நான் சாமி என்ன கேட்க வரேன், அந்த உணர்வுகள் சொல்லி கேட்க வரேங்க, இயக்குது. அதே மாதிரி போன மாசம் ஒரு கணவன் மனைவி உங்களை கூட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்க நம்ம வீட்டுல, அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம படுக்கையா இருக்கிறாங்க. நாங்க கணவன் மனைவியா போய் தியானம் பண்ணி ஆத்ம சுத்தி பண்ணி வலுவாக எடுத்து அவங்க விபூதியே வாங்கி நாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வராங்க. அந்த அம்மாவுக்கு குணமாயிருச்சு. அந்த அம்மா வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா எங்க வீட்டுக்கார அம்மா அந்த முதுகுல 4 நாளா சுழு ஊசியாட்ட குத்துதுங்க அப்படின்னு என்ன கேட்கறாங்க. நான் மறுபடியும் வலுவாக குருவை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் என் மனைவி பண்ண நான் தியானம் பண்ணி என் வீட்டுக்கார அம்மாவுடைய நோயை நான் குணப்படுத்தினேன். இப்ப நான் எதுக்கு சாமி கேட்க வரனாங்க, எங்களுக்கு சித்து விளையாட்டுனா வேண்டாங்க சாமி, லிங்க வரவழைக்க வேண்டாங்க. நாங்க இவ்வளவு வலுவாக தியானம் எண்ணியவுடன் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை நாங்கள் பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அத்தனை தியானவழி அன்பர் சார்பாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வலுவாக செய்திருந்தாலும் இந்த உணர்வுகள் எங்களை நடைமுறை வாழ்க்கையில் இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் எண்ணியவுடன் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி, அன்னை தந்தை எண்ணி, ஞானகுரு சாமி அம்மா எண்ணியவுடன் எங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரனுடைய ஆற்றல் துரித நிலைகளை கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கை மேலும் உயர வேண்டும். நாங்கள் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்ற அவாவுடன் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். எண்ணியவுடன் எங்களுக்கு அந்த ஆற்றலை நீங்கள் இந்த கூட்டத்தியாரத்திலிருந்து எங்களை கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இது அவர்கள் இந்த ஞான வித்தை வளர்த்து நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டிய முறைகள். அதாவது ஞான வித்தை எழுத போகும்போது நீங்க அடிக்கடி அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணும் போது அந்த உணர்வுகள் வளர்கின்றது. இப்ப உங்க பார்வையில் சர்வ நிலைகளும் போகின்றது. நீங்க எண்ணி உடனே தான் கிடைக்கின்றது. சிறிது நேரம் கொஞ்சம் தாமதமான நம்ம என்றுமே கிடைக்கலன்னு அடுத்தபடி இருள் சூட்டு மூழ்கிடக்கூடாது. எல்லாருக்கும் எண்ணி உடனே கிடைக்குது. ஏன்னா ஒரு வித்தை ஊனியாச்சுன்னா அந்த வித்து எதை நிலையோ அதன் உணர்வு கவரதான் செய்யும். இப்ப நீங்க ஒரு திட்டியவரை நீ ஒருத்தர் ரொம்ப கோமா பேசுறாங்க, பதிவு பண்ணிட்டீங்க. அந்த பதிவு பண்ணியாச்சுன்னா அவர் நினைச்ச உடனே நம்மளுக்கு அதிக உணர்ச்சிகள் வருது. அப்ப அவர் செய்த தப்பெல்லாம் நம்ம உணர முடிகின்றது. அதே உணர்ச்சி நம்ம முன்னாடி நிக்க போகும்போது என்ன செய்யறோம், நீ சமையலுக்கு போனா அதே கார உணர்ச்சியினுடைய நிலைகள் வரும். பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா அந்த கார உணர்ச்சியோம்னா சமைச்சு போட்டு சாப்பிட்டதை நம்ம வச்சோம்னா காரம் அடிக்கும். சொல்றத தாச்சுங்களா? அப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால எதை வலுவா என்றமோ அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வரப்போகும்போது இடைமறித்து இந்த கார உணர்வு வரும். அப்ப அந்த கார உணர்வு வந்தோம்னா அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களும் மீண்டும் தொலைக்கணும். அதனால நாம் நினைக்கிறோம், வீட்டுல தூசி கூட்டுறோம், நான் இப்பதானே கூட்டுறேன், மறுபடியும் தூசி வந்துகிட்டு இருக்குது, எத்தனை நேரம் தான் கூட்டுறது அப்படின்னு சொன்னா தூசியை கூட்ட முடியுமோ? அப்ப விட்டுட்டோம்னா அது வளர்ந்துருமில்ல. அதனால நம்ம உடலுக்குள்ள முந்தைய பதிவு நினைக்கணும். கொஞ்சம் சோர்வடைஞ்சா போறோம். இந்த வேதனை என்ற விஷத்தன்மைகள் நமக்கு தீங்கி செய்து வேதனைப்படுத்தும் நிலைகள் நாம ஒருத்தர் கொடுத்தும் அதை நன்மை செய்ய முடியாதனால வெறுப்பு அதனால நாம் வாழ்க்கையில் இருக்கிறோம். உங்க உள்ள ஏற்கனவே பதிவு இருக்குது. நீங்க எவ்வளவுதான் நீங்க நினைக்க மாட்டேன்னு சொன்னாலும் கூட ஒருத்தன் குற்றம் செய்யறான்னா அந்த உணர்வு நமக்குள்ள வந்துடும். பார்த்த உடனே இதான் பார்வதி பையே அரகரா சம்போ மகாதேவா. அவன் தவறு செய்யக்கூடிய உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்து அறிந்தாலும் அந்த சந்தர்ப்பம் நம்ம உடல்ல உருவாக்கி விடுகின்றான் நமது உயிர். அரகரா பார்வதி பஜே அரகரா சம்போ மகாதேவா. நாம் அந்த உணர்வின் இயக்கமாக நம்ம இயக்குது. இந்த 6வது அறிவு நினைச்சு சிவனுக்கு ஓதினான். யாருக்கு? ஓம் என்ற பிரணத்தை
ஆக அவன் உணர்வின் தன்மை நமக்குள் இறக்கப்படும் போது அவன் தவறு செய்யும் உணர்வு மீள வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பால் எடுத்து இந்த உணர்வின் தன்மை இங்கே விளைவிக்க வேண்டும். அந்த உணர்வு நேர்ச்சியாக நமக்குள் இருக்க வேண்டும். அப்ப அவன் செய்த கார உணர்வின் தன்மை இருந்தாலும் அதனுடன் இணைத்து இது மிகவும் சக்தி வாய்ந்தது. உணர்வின் தன்மை இணைத்தால் என்ன செய்யும்? அதை அடக்கும். ஆக ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இங்க என்ன விநாயக தத்துவத்தில் அங்குஷ பாசவா, நாம் மிருக நிலையிலிருந்து என்று நாம் மனிதனா பிறந்தோமோ அதை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றது நம் உடலின் அறிவு என்ற நிலையில்தான் இங்க அங்குஷ பாசவான்னு கொடுக்குறேன். இந்த உருவம் அமைத்து அருவ நிலைகளை மனிதன் எப்படி சிந்தித்து வரும் நினைக்கும் போது கோயில போய் என்ன செய்யறோம்? விநாயகனை பார்த்தோன்னா கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அப்ப அதை அடக்கிறதுக்கு மாறாக கஷ்டத்தை தான் நாம் வளர்த்துக்கிறோம். அதே மாதிரி இப்பவும் நாம் என்ன செய்யறோம்? வாழ்க்கையில் வருவப்படுங்கன்னா ஒரு கஷ்டங்களை நாம் செய்த உடனே அந்த உணர்வை எடுத்துதான் வளர்த்துக்கிறோம். அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வை அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று நிலை கொண்டோம். நீங்க தனித்து காட்டுக்குள்ள இருந்து தவம் இருந்து பெற முடியாது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று இருந்த பின் சிறைக்குள் அடைப்பட்ட நிலைதான் ஆனது உடலை தந்தார். அறிவோம் நமோ நாராயணா என்ற நிலைகளும் சொன்னவனும் காட்டுக்குள்ளதான் இருக்கின்றான். ஆக அந்த உணர்வும் ஒளி கதிரிலே தான் நாம் பெற முடியதை தவிர இந்த உடலுக்குள் மற்றதை அறிய முடியாத நிலை இருளுக்குள் தான் அடங்கியிருக்கிறான். ஆகவே அவன் எடுத்துக்கொண்ட உணர்வில் சதா சிவமாக்கின்றது. அவன் உடலை எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன் ஓம் நமச்சிவாய் என்று அது ஒன்றே அவனுக்குள்ளாகும். இதுவே பிரணவமாகின்றது. எதை ஓம் என்று இயக்கமானானோ அதன் உணர்வின் தன்மை உடலுக்குள் அடைத்திருக்கிறான். என்னை அதை எமை மேல சாருது. அந்த குளிர் பிரதேசங்கள் உடல் கெட்டு போகாதபடி அவன் அமையும் இந்த இடங்களில் சமாதி அடைகிறான். மற்ற நிலையில் சமாதி அடைந்தவர்கள் நீடித்த நாள் இருந்ததில்லை. இப்படி பெற்றவர்கள் தான் இதெல்லாம் நிலையில் அடைவதற்கு தான் என்ன செய்யறாங்க? அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறாங்க. இதை போல நாம் என்ன செய்யணும்? சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை 6வது அறிவு கொண்டவன் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு நாம் அடக்க வேண்டும். கர்ணக்கிழங்கில் தீமை இருக்கிறது தெரிகிறோம், அது வேக வச்சு நீக்கிறோம் இல்லை. ஆகவே ஒருவன் தீமை என்ற உணர்வின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு அது வேக வைத்தல் வேண்டும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாக. அதனால அதை வேக வைத்து அந்த சதா நம்ம வாழ்க்கை அந்த அருள் உணர்வு இது விருக்கப்படும் போது பற்று அது மேல வருகின்றது. இதை நாம வாழ்க்கையில் வரும் உணர்வு பற்றற்றதாக மாற்றிக்கொண்டோம். என்னை இப்படி பேசினானே அப்படி பேசினானே எனக்கு இடைஞ்சல் பண்ணானே என்ற அந்த உணர்வு வந்தால் பற்று இங்க வந்துடும். நிச்சயம் யார் எனக்கு இடைஞ்சல் செய்தான் நின்றாங்களோ அவன் மீண்டும் அவங்க பிறவிக்கு வந்தே தான் தீரணும். அதனால் அந்த மாதிரி நிலைவு வரும்போதெல்லாம் இதை தூய்மையாக்கி கொண்டுதான் இருக்காங்க. அது அல்லாதபடி கடும் தவமோ கடும் ஜெபமோ இருந்து இருப்பவர்களுடைய உடலுக்குள் சிறைப்படணுமே தவிர உண்மையின் உணர்வின் தன்மை எடுக்கவில்லை என்றால் இல்லை. அதே ராகவேந்திர சுவாமி இங்க பக்கத்துல தான் பிறந்தார். ஆகவே அன்னைக்கு தியாக பிரம்மம் அவர் எப்படி இனிமையான நிலையில் பாடி 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 அதன் உணர்வின் தன்மை இனிமை கொண்டு நான் சொர்க்கம் அடைவேன்ட்டு இப்படி இப்பவும் ரொம்ப பேர் பாடலை பாடியே என்ன செய்யறான்? நான் சொர்க்கம் அடைய முடியும் என்று அந்த தியாகராஜ கீர்த்தனை பாடிக்கொண்டிருப்பார். அதன் கீர்த்தனை ஒன்றைதான் இங்கே ஆக முடியும் தவிர மூலம் என்ற நிலையில் அந்த கீர்த்தனை இங்கே வரவில்லை. ஆக இப்படி இருந்தாலும் அவர் வீணையை வாசிச்சு பாடல்களை பாடி உன்னுடைய நான் சொர்க்கம் அடைகிறேன் என்ற உணர்வை அவர் பெருக்கினாலும் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமோ? அவர் மனைவியை ஒதுக்கி தள்ளிட்டார். உன்னோடு இருந்தாலும் இல்லற வாழ்க்கை தான் வரும், நான் தனித்த நிலையை பெறப்போறேன்னு சொல்லி போட்டு அவர் என்ன செய்தாரு? பாடலை பாடி ஊரை புறம் கூட்டி அதனுடைய நிலையில் மெச்சத் தொடங்கினார். ஆனா கடைசியில் என்ன ஆகி போச்சு? சம்சாரி என்னை விட்டுட்டு போறேன்னு பின்னாடி தொடர்ந்தது. துரத்தி கொண்டு போனவொடனே பிசாசி என்னை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டான். இப்ப சமாதியான இடத்துல இதுக்கு தன்னை தெரியாம போன உடனே இவருக்கு தெரியாம இந்த அம்மாவுக்கு தெரியாம எப்படியோ மறைவிடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டா. இன்னைக்கு ஸ்ரீகையில மந்தனாலயத்துல போய் அவர் போய் என்ன செய்தாங்க? இது தெரியாம போயிடுச்சு. இவர் தெரியாம மறைமுக போன இந்த மண்ணாச்சே என்னை கைவிட்டு போறேன் அப்படின்னு கிணத்துல வந்து செத்து போச்சு. அவர் நினைவா இந்த ஆவி அவரை பின்னாட்டு அங்கேயும் போன இவர் நாதங்கள் பார முடியல. உடனே என்ன செய்வார்? ஜீவசமாதி அடைகிறார். ஆனா அதே மாதிரி ஜீவசமாதி அடைவர் போறோம் தற்கொலைக்கு சம்பந்தானே தவிர இது தப்ப முடியாது. நீங்க அது வெகுகாலம் தெரியாம இருந்தது. அவரை எடுத்து சில நிலைகள் அவர் எதை ஆசைப்பட்டாரோ அந்த உணர்வின் தன்மை அவர் ஆவியின் தன்மை வருது. யாரு கூட இந்த ராகவேந்திர சுவாமிகள் எங்க கும்பிடுறாங்களோ அதுல சோத்து சாமி அதை எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்ன மாதிரி அதே உணர்வுகள் அவருடைய மனைவி எதை நீங்கி போச்சு அந்த ஆன்மாதான் அங்க இருப்பெல்லாம் ஆசையின் தன்மை கொண்டு எனக்கு சோறு வேணும் இந்த பஜனை பாடுகளை பாடிப்பட்டு தலையாட்டுவாங்க. காரணம் நமக்கு இதுல மங்களூர்ல இருக்க போகும்போது அங்க ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்துல என்ன செய்யணும்னா நாங்க ராகவேந்திர சுவாமி என்ன பண்ண காட்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காட்சிகள் காமிச்சு கொடுத்தோன்னா காட்சி ராகவேந்திர சுவாமி எப்படி எல்லாம் ஆனாரு எப்படி ஆனாருன்னு சொல்லியிருந்தேன்.
அப்ப அவர் பஜனை பாடணும்னு அவங்க பிராமணம் இல்லைங்க. உடனே இன்னும் அங்க பஜனை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அங்க காமிச்ச உடனே என்ன ஆகி போச்சு, அப்ப நான் அப்ப அந்த காசி இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து தீர்த்தங்களை கொண்டு வந்து வச்சிருந்தேன். எந்தெந்த ஊருக்கு போனோம்னா அந்தந்த ஊர்ல பாட்டில் வாங்கி வந்து வச்சிருந்தேன். இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமி இருந்த இடத்துலயும் போய் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அந்த மடத்தை அது வந்து அந்த காலத்துல அரசனுக்கு வந்து ஒரு ஜமீன்தார் கொடுத்த இடம். அது வாரிசு இல்லாதபடி இன்னைக்கு வேற ஒருத்தர் ஒரு அனுபவத்துல வந்துட்டு இருக்காங்க. அங்க வச்சு இந்த பிராமணருடைய ஆதிக்கத்துல இருக்கிறதுனால அதை வச்சு செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப வரப்போது வேற வழி இல்லைங்க, வருமானம் இல்லைங்க அப்படின்னா என்னையா வருமானம் வேணும், ஏதோ இங்க ராகவேந்திர சுவாமி மடங்கள் இல்லை, அதை வச்சு ஏதோ இந்த கோயிலை கட்டலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயிலை வச்சு அவங்க சாப்பாடு நடக்கும். மங்களூர் இந்த சைடு எல்லாம் நினைச்சாங்கன்னா கோயிலை வச்சு சாப்பாடு அதுதான், அதுக்கு ஐதீகம் எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்ப நாம என்ன செய்யுது, அங்க இருந்த உடனே இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அப்ப ராகவேந்திரனுடைய சுவாமி காட்சிகள் கிடைக்குது, அவருடைய பாடல்கள் அவருடைய நிலைகள் எல்லாம் அங்க வச்சு காமிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே செய்யணும்னு தோன்றினாங்க. உடனே அங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஏற்பாடு கொண்டு இதெல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணாங்க. இன்னைக்கு இங்க அதீதமா நடக்குதுங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகி போச்சு, அந்த பஜனையை பாடிட்டு அதான் அந்த திறப்புற அன்னைக்கு எனக்கு சோறு போட்டாரு நிலையில ஆடினாங்களே தவிர என்னை பந்தியில உட்கார வைக்கல. நடந்த நிகழ்ச்சி பந்தியில உட்கார வைக்க முடியல. அது வந்து ஒரு கொங்குனி பிராமணன் வந்து அந்த அல்பி சாப்பாடுல உட்காந்து, நீ கொங்குனி பிராமணன் எப்படி வந்து உட்காரலாம் அப்படின்ட்டு அவனை கண்டு இலையில உட்கார்ந்து கண்டு தூக்கால் வெளியில போறான். நடந்த நிகழ்ச்சிங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த சாப்பாட்டுக்கு அவர் உடல் இருந்த ஆன்மா அதை எப்படி இங்க சாப்பாட்டுக்கு இந்த சாப்பாடுன்னு சொன்னாங்களோ, எனக்கு சோறு வேணும்னு வந்து இந்த உணர்வு தான் முன்னாடி இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியாம சொல்லலைங்க. சூட்சமத்தில் என்னென்ன உடல்ல நடக்குது, எது நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லா இடத்தும் வேணும். இப்ப என்னை மாதிரி தெரிஞ்சவங்க கூடுமானவரையும் குருநாதர் என்னை அலைய வச்சு எத்தனை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் தெரிய வச்சாரு அப்படிங்கிற. நீ சொல்லலாம் கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்பட்டாங்க, என் உடலுக்கு எத்தனை தீமைகள் கஷ்டப்படுத்ததோ அந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு மனித உடலையும் கஷ்டங்கள் எப்படி தூண்டு வைக்கிறது, சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்துது. நான் முன்னாடி சின்ன பிள்ளைகள் தெரியாம இருக்கும்போது எத்தனையோ தவறு செய்கிறேன் உண்டு, அது பதிவாக்காமல் நினைவில்லை. ஆக வளர வளர தவறுகளை மறந்து வருகின்றேன். ஆக மறந்து வந்தாலும் உணர்வு சந்தர்ப்பம் வந்து அந்த வேலை செய்யும். சின்ன பிள்ளைகளை கோழி விடுறான பெரிய வந்தவன் கோழி விடுறான டேய் நான் தட்டுறேன் பாரு அப்படின்னு போகும். இப்ப மந்திரியான ஆளுநர் இதை வந்தவனங்க திட்டம் போகும். ஒரு பம்பரம் சித்தரானா என்ன செய்யும், சுற்றி விளையாண்டு நான் இந்த மாதிரி பம்பளை விளையாண்டேன் அப்படின்னு கொஞ்சம் குடுறான ஆசையா இருக்கணும். இல்லைன்னா அந்த உணர்வு தோண்டிக்கிட்டார். எது பதிவா அந்த நிலை வந்தேதான் தெரியும். இப்ப சொல்றது உங்களுக்கு அர்த்தம் பண்ணது எதுவும் மாதிரி இந்த மாதிரி அவருக்கு பின்னாடி போனது என்ன, ஆனா அவர் மோச்சாட நேரம் வச்சு சாப்பாட்டுக்கு இருக்குது. அது சாப்பாட்டுக்கு அவன் ஏங்கி போன அந்த ஆவியனுடைய நிலையை தான் முன்னணியில் அங்க பாருங்க. அந்த ஆவியின் தன்மை தான். அதே சமயத்துல எனக்கு நான் முதல்ல இங்க போயிட்டு இருந்தேன், கொல்லூர்ல இருந்தேங்க. யாரு, நான் கொல்லூர்ல இருக்கும்போது அவர் வர்றாரு. ஏன்னா அதான் கோலமா மகிழ்ச்சி எப்படி இயங்கினார், ஆதிசங்கருக்கு எப்படி வந்தது, அந்த ஆதிசங்கருடைய சக்திகளுக்கு பின்னாடி வந்து அவங்க எப்படி எப்படி செய்திருக்கிறாங்க அவர் தெரியுது. ஆறுமா அங்க வந்து 6 வருஷமா அங்க இருந்தேன். கடும் மழையிலும் கூட தியானிச்சு. அப்ப அந்த அட்டையெல்லாம் கிடைக்குங்க, எழுதியிருக்குன்னா என்ன தெரியல, நானும் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சில இதுகள்லாம் அத்தனை அவசியம் பட்டணும். அட்டை கடிச்சு ரத்தம் கடிச்சு தெரியாது போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல இருக்க போகும்போது அவர் வர்றாருங்க, தள்ளி அப்படிங்கிறாரு. அந்த முன்னாடி உள்ளுக்கு வரலைங்க. அங்க ஒரு இதுல உட்காந்து அந்த அந்த என்ன ஒரு அது அந்த இவரு நம்ம ராகவேந்திர சுவாமி அடக்கமான மந்திராலயம் அதுல இருந்து வந்தவர் என்ன செய்ய தள்ளிதான் ஒரு வளர்ச்சி ஒரு உடலுக்குள்ள போகிறாரா. இந்த மாதிரி பக்திமான்கள் வந்தவன் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நூறு சூசகி நான் தள்ளி நான்கப்பட்டு போத்தானோ அப்படின்னு அந்த நீ யார் பாக்குறது, நான் அதை பிடிச்சிட்டு போறேன் பாரு அப்படின்னு எட்டப்பட்டு போத்துவோம் அப்படின்னு 2 பேருக்கும் வாக்கம் வந்துருச்சு. ஏய் நூ பிசாஸ் ராகுடன் அப்புறம் அந்த விவரத்தை சொன்ன உடனே அந்த மட்டும் அங்க எல்லாம் அவர் போன உடனே மந்திராலயத்துல இருந்து வந்து இது மாதிரி சொல்றாரு என்னன்னு எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இந்த பெரிய சொல்லி அப்புறம் போச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லா ஊருக்கு போகும்போது எல்லா சக்தியும் தான் ஞாபகம் பண்ணிட்டு வர்றாரு அந்த மந்திரங்களை சொல்லி இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மந்திராலயத்துல இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறாரு ஒரு அதனால ஒரு சுற்றுப்பயணம் வர்றது. இந்த மாதிரி எல்லாம் உலகில் இந்த உடல் இச்சைக்குத்தான் இருக்கிறத தவிர உடலுக்கு பின் என்ன ஒவ்வொரு கடும் தபை வகைகள் இந்த உடலுக்கு பின் பிறவியிலான நிலை அடையத்தான் இதாங்க. அடைய மார்க்கங்கள் தான் மதங்களாக காட்டப்பட்டு
மதத்தின் அடிப்படையில அவங்க காட்டும் நெறிகளைத்தான் நாம் கடைபிடிக்க முடிய தவிர ஞானிகள் மகான்கள் கொடுத்த முறைக்கு யாரும் இதுவரை வரல. ஏன்னா நம்ம குருநாதர் இந்த உண்மையின் உணர்வை சொன்ன பிற்பாடு நாம் எப்படியும் அடுத்தபடி இந்த உண்மையை சொல்லிவிட்டோம்னா பின்னல் வழியும். ஏன்னா இந்த விஞ்ஞான உலகத்தால் வரக்கூடிய பேரழிவும் மனிதன் ஆசை நிலைகள் வரும்போது ஒன்றை காக்க என்று தீவிரவாதமும், மதத்துக்குள் மதம் தீவிரவாதம், இனத்துக்குள் இனம் தீவிரவாதம், வீட்டுக்குள்ளுக்கே தீவிரவாதம், தெருக்குள்ளுக்கும் தீவிரவாதம், பெரிய மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தீவிரவாதங்கள் இருந்து எல்லாமே அடங்க போகும்போது நல்லதை காப்பது யார்? நல்லதை காக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆகவே இந்த உலகமே சூனியத்துக்கு போய் கொண்டிருந்த நேரத்துலதான் எப்போதும் எந்த நிலைகளும் எந்த நிலை வருகின்றதோ அப்போது அந்த மகான்கள் தோன்றுவார். ஆகவே மகான்கள் தோன்றுவதனுடைய நிலைகள் நம்ம குருநாதர் கொடுத்த அந்த உணர்வு கொண்டு ஒவ்வொரு திசைகளையும் அந்த மகான்களை தோற்றுவிக்க வேண்டும். ஆக மகான்கள் தான் தோன்ற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கொண்டு ஒரு சமயம் நபிகள் நாயகமானார், ஒரு சமயம் அரக்க உணர்ந்து மீள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அறிந்தார். நமது நாட்டில் தற்சமயத்தில் மகாத்மா காந்தி வந்தார். ஒவ்வொரு சமயத்திலும் தீமையுடைய உணர்வு வரும்போது வியாசகர் வந்தார். ஆக தீமையின் உணர்வு விடுபடுவதற்கு வந்து அந்த வியாசகம் அது வந்து வான்மீகி வந்தார். இதே போல எத்தனையோ நிலையில் அதே சமயத்தில் இந்த ராமலிங்க அடிகளும் தீமையின் உணர்வு விடுபடுவதற்கு அந்த தோண்டி அந்த குறுகிய எல்லையில் தான் சென்றது. ஆக இந்த உடல் இச்சைக்குத்தான் கடைசியில் சென்றது. ஆக குறுகிய எல்லை இருந்து அவர் மீள முடியவில்லை. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் பரமஹம்சரும் அதர்மங்கள் பக்தி மார்க்கங்கள் எத்தனை அதர்மங்கள் நடக்கின்றது, அதிலிருந்து எப்பதான் மனிதன் மீள்வான் என்ற நிலைகள் அவர் தொடர்ந்து கொண்டு சொல்ற நிலைகள். ஏனென்றால் இன்றைய காளி கோயிலில் நரபலிகள் வருடத்துக்கு ஒரு ஒன்று உண்டு. ஆகமத்தான் அந்த ஒரு காலம் வரும்போது நரபலி கொடுக்கிறோம். அதுவரையிலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான உயிர் பலிகள் உண்டு. ஆக இதை போல செய்து கொண்டு இது நிலை எப்போது மாறும் என்ற நிலைகள் அவருடைய எண்ண இயக்கலைகள் இருக்கப்படும் போதுதான் மற்ற உயிர் பலி விட்ட உணர்வுகள் அவர் உடலை சேர்க்கப்பட்டு அதன் உணர்வு கொண்டு இயக்க உணர்வு வந்து அதன் உணர்வு கொண்டு தனித்து இதே போல ஒவ்வொரு உடல் இறந்தது எதனால் அப்படிங்கிற நிலையில இவர்கிட்ட வந்த ஆன்மா ஒவ்வொரு உணர்வின் தன்மை ஒவ்வொரு புதைச்ச இடங்கள்ல உட்கார்ந்து அந்த உணர்வின் இயக்கங்கள் எப்படி அந்த உடலின் இயக்கங்கள் எப்படி இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒவ்வொரு பக்தி கொண்டு இறந்த உடல் அந்த சமாதியை எடுத்த இடத்துல உட்கார்ந்தது அறிந்தவர் அவர். ஆனா அந்த மாதிரி மகான்களின் சில சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவருடைய நிலைகள் இன்னைக்கு ஓடி நிலைத்திருக்குதானா அந்த மடத்திலே இன்னைக்கு பார்த்தா நான் பெரியவன் நீ பெரியவங்கிற நிலைதான் மடங்களை பற்றி எழுதப்பட்டு அன்று அதன் வழியில் சீடனா வந்த அந்த விவேகானந்தர் அவருடைய தத்துவங்களும் பூராமே தலைகீழ மாற்றப்பட்டது. ஆகவே நான் கடவுளை காட்டுகின்றாய், அவனை கடவுளை காட்ட முடியாது, உணர முடியும் என்றுதான் வந்து அன்றைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். நீ கடவுளை காட்டுகிறார் என்று எல்லாரும் சொன்னார்களே, ஆக அந்த உணர்வை நான் அறிய முடிகின்றது. ஆகவே நீயும் அறிய முடியும், ஆனா காண முடியாது. ஆக உள்நின்று உனக்குள் இயக்கும் உணர்வு எது நுகர்கின்றாயோ அந்த உணர்வு இயக்கமாக உடல் இயக்குகின்றது. ஆக உள்நின்று இயக்குவதை கடவுளாகின்றது. எதன் உணர்வு வலுவோ அதுவே உன் உடல் ஒன்று இயக்குகின்றது என்ற நிலையில் இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இயக்க வேண்டும் என்று. ஆக ஒரு மனிதன் நல்லவனாக்க வேண்டும் என்றால் அவன் நல்லவன் உணர்வு நீங்க நல்லதாக வேண்டும் என்னை நல்லதாக்குகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதன் எண்ணங்கள் ஒன்றாக இணைக்கப்படும் போது அது எந்த வகையில் ஒன்று சேர்த்து இணைகின்றது என்ற நிலை விவேகானந்தர் தெளிவாக கூறியுள்ளார். ஆகவே அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு கடவுள் என்ற நிலையும் அவருக்கு இது எப்படி வந்தது? அவர் தாய் கருவிலே இருக்கப்பட போகும்போது அங்க கொலைகள் பல நடக்கின்றது. இப்படி வித்தியாசமான நிலையில் நடக்க போகும்போது அந்த தாய் இந்த கடவுள் இருக்கின்றதா இல்லையா, இந்த தெய்வங்கள் இருக்கின்றதா இல்லையா என்று வினாக்கள் எழுப்பி இத்தனை அதர்மங்கள் நடக்கின்றது என்று அவன் விவேகானந்தர் தான் தாய் கருவில் இருக்கப்படும் நினைத்த அந்த உணர்வுகள் தான் அங்க வேலை செய்ய தொடங்கியது. அப்ப அது ஏங்கிய உணர்வு தாய் கருவிலே கிடைக்கின்றது. ஆனா பிறந்த பின் இதே போல அவன் பிரம்ம அதாவது அவன் ஒவ்வொரு நிமிடத்திலும் இளம் பருவத்திலே அவன் பள்ளி சென்றாலும் கூட பிரம்மத்தின் நிலையை அடக்கி ஒரு சமாதி ஆகிவிடுவான். ஆகவே அவங்க தாய் இப்படி இந்த அதர்மத்தை இருந்து ஆக வேண்டும் என்று அது சமாதி ஆனது. ஆக இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும். இத்தனை கொலைகள் நடக்கின்றது பக்தி மார்க்கத்தில் இருந்தால் தன் எண்ணத்தை கொண்டது. அதே உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ந்தது. அவன் பிறந்த ஒரு பாடம் சென்ற பின் அதேதான். அங்கு எத்தனை கலவரம் நடந்ததோ எத்தனை சேட்டைகள் செய்ததோ இதுவும் கருவில் இருக்கும்போது இருந்ததான். இளைஞ பருவத்தில் விவேகானந்தர் பல குறும்புத்தனம் பல நிலைகளை செய்வான். திடீரென்று அவன் என்ன செய்ய எதிர்பாராத சமாதி அடைவான். ஆக அதே மாதிரி இருளின்ற நிலைகள் மாற்றி இப்படி வந்தவன் தான். அவன் வளர வக்கீலுக்கு படிக்கின்றான். படித்துக் கொண்ட பின்னும் இதை அறிய வேண்டும் என்ற நிலையுடன் தவறு செய்வோருடைய உணர்வுகள் அதுக்கு தக்க விவாத பொறியில் அவன் படிக்கின்றான். அப்படி படித்தாலும் கூட அந்த உண்மையின் உணர்வுகள் ஒருவன் அவனவனை காக்க என்னென்ன செய்கின்றான், பிறரை கொலை செய்ய என்னென்ன செய்கின்றான் என்ற உணர்வின் தன்மை அறிந்து கொண்டனால் அப்ப கடவுள் என்ற நிலையில் எங்கே இருக்கின்றான், அவன் எப்படி நம்மை இயக்கின்றான் அதை அறிய வேண்டும் என்ற உணர்வு கொண்டவன் தான் அந்த இவர் காட்டுகிறார் என்று சொன்ன உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கின்றார். இதெல்லாம் உண்மை.
ஆக சந்திக்க போகும்போதுதான் உணர முடியுமே தவிர பார்க்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் நமக்குள் எண்ணும் உணர்வுகள் எது வலிமையோ அது கடவுளாக நின்று இயக்குங்க. இப்ப நீங்க சாந்தமா இருக்கிறீங்க, ஒருத்தர் கோபமா பேசுறான், அந்த உணர்வின் தன்மை வலிமையாகிவிட்டால் இதை அடக்கி அந்த உணர்வின் தன்மை உள் நின்று கடவுளாக இயக்குங்க. ஆக இந்த உணர்வின் தன்மை எதுவோ அந்த வலிமை அங்க தெய்வமாக இருந்து செயல்படுங்க. அந்த உணர்ச்சியிலே நான் இங்க இயக்கப்படுங்க. நான் இங்கே அரங்கநாதன், நான் ஒரு உடல் ஒரு அரங்கம், உயிரிழப்பட்ட பெண் நாதம். அந்த உணர்ச்சியின் தன்மை நம்ம இயக்கப்படும் போது ஆண்டாள் இவ்வளவு தெளிவாக சாஸ்திரம் கொடுக்கும். ஆனால் நம்முடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்க வேண்டும்? ஆக தீமை நிலையில் மறந்து அருளுணர்வை பெற வேண்டும் என்று இயங்கி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும் என்று இயங்கினால் நம் உயிரிழப்பட்டு இந்த அரங்கத்தில் அந்த உணர்ச்சி நாதங்களாகி அந்த உணர்ந்த போது அந்த குணங்கள் தான் நம்மை ஆடும். அதனால்தான் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள் தீமை என்ற உணர்வுகள் நம்ம எரியாமை அரங்கத்தில் அந்த நாதமானால் அந்த நாதத்தை நாம் மாற்றி அமைக்கும் சக்திகள் பெற வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் திரும்ப 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 சொல்லி இந்த உணர்வின் தன்மை பற்றி அந்த அருள் உணர்வு தான் நம்மை ஆளணுமே தவிர நாம் பார்த்த உணர்வு நம்மை ஆளக்கூடாது. ஒருத்தன் தவறு செய்தால் உணர்வு நுகர்ந்தறிந்தால் அதே உணர்வு நம்மை ஆண்டக்கூடாதுங்கிறது தான் இதை ஆண்டாள் என்று நிலையிலே தெளிவாக கூறப்பட்டது. அதனால இன்று மணி என்னாச்சுங்க? 1:15 2 போது சாப்பாட்டுக்கு செல்வோம். அடுத்து எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் எல்லாம் முதல்ல வச்சுட்டு ராத்திரிக்கு இந்த 2 மணிக்கு மேல பாக்கி தொடரும் சொல்லுவோம். நாளை காலையில் நேரத்தில் ஆரம்பிச்சுக்கலாம், துருவ தியானத்தில் ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க எல்லாம் பதிவாக்கி நினைவாக்கி நாம் இயங்குறோமா, நாம் நுகர்ந்து நம்ம இயக்குகின்றவர், நாம் ஏற்கனவே பதிந்த உணர்வு நம்ம இயக்குகின்றவர் ஆகின்ற நிலையை நாம் தெரிந்து நமது பார்வை பிறருடைய இருளை போக்க வேண்டும், அருளை நமக்குள் பெருக்குதல் வேண்டும்.